அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யோகவர்தினி. நான் இன்னைக்கு ரேண்டமா நான் இன்ஸ்டாகிராம்ல போன வருஷம் நான் கோவா போயிட்டு வந்த ஸ்டோரீஸ் போட்டுருந்தேங்க. அண்ட் சில பேர்ட்ட கேட்டிருந்தேன். இந்த மாரி ஒரு கொஸ்டின் பாக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது கோவா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்டின்னா, டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க நான் சொல்றேன் அப்டின்னு. சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க. அண்ட் முக்கியமா எனக்கு வந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஐட்னரியும் பட்ஜெட் பத்தியும் தான். ஸ்டே எல்லாம் என்ன பண்ணியிருந்தீங்க? இந்த மாதிரின்னு. நான் இத ஒரு ஸ்டோரியா சொல்லிட்டேன். இத பத்தி பேசினேன் அப்டின்னா, எனக்கும் ஒரு மெமரிய செரிஷ் பண்ண மாரி இருக்கும். உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் சொன்ன மாரி இருக்கும் அப்டிங்கிறனால, சடனா பிளான் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நான் கோவா லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் போனேங்க. சேம் ஆகஸ்ட் 15, 16, 17, 18 4 நாளு. இப்பவும் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் இயர் போனேன். இந்த வருஷம் நெறைய மாறி இருக்கலாம். பட் நான் ரொம்ப ஜெனரிக்கா என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாட் நாட் டூ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேபி உங்களுக்கு யாராவதுக்கு கோவா பிளான் பண்ணீங்க அப்படின்னா, இத கன்சிடர் பண்ணிக்கோங்க. நாங்க போன வருஷம் ஆகஸ்ட் 15த் தர்ஸ்டே வந்துச்சு. ஸோ 16த் லீவ் போட்டு வச்சுட்டோம். நாங்க பிளான் பண்றோமோ இல்லையோ முன்னாடியே லீவ் அப்ளை பண்ணி வச்சுட்டோம். கடைசியில பிளான் பண்ணிக்கலாம். வர்க்கலா போலாமா, கூர்க் போலாமான்னு அப்படி யோசிச்சிட்டே இருந்தப்போ 4 நாள் இருக்கே. இந்த இதெல்லாம் வீக்கெண்ட்ஸ்ல கூட போய்க்கலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் திடீர்னு சண்டே அன்னைக்கு தான் நாங்க தர்ஸ்டே லீவு. சண்டே அன்னைக்கு தான் நம்ம ஏன் கோவா போகக்கூடாது அப்படின்னு கேட்டான். நீ என்னடா விளையாடுறியா? எத எப்படி கோவா போ முடியும்? நமக்கே இருக்கிறது அ இன்னும் 3 நாள் கூட இல்ல. பிளான் பண்ணணும். நம்ம ரூம்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ட்ரெயின் டிக்கெட்ஸ் இருக்காது. என்ன பண்ற? எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு யோசிச்சப்போ, ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பதான் பார்த்தா எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் இல்ல ஆப்வியஸா. எய்தர் பெங்களூர் இல்லன்னா கேரளால இருந்து அவைலபிளா இருக்கான்னு செக் பண்ணோம். அப்ப பார்த்தா ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து லோக்மான்யா எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. அது எப்படி புக் பண்ண மாரி Paytm சொல்லியிருந்தான் அப்படின்னா, நாங்க ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து பன்வேல் வரைக்கும் புக் பண்ணா, அந்த சீட் கன்ஃபார்மா உங்களுக்கு கோவால கூட நீங்க இறங்கிக்கலாங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது பெட்டர் ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு, கோயம்புத்தூர்ல இருந்து திரிஷூருக்கு பஸ்ல போயிட்டு, திரிஷூர்ல ட்ரெயின போர்ட் பண்ணி, அங்கிருந்து கோவா போறது தான் எங்களோட பிளான். ட்ரெயின் டிக்கெட் பெர் ஹெட் 700 வந்துச்சுங்க. 2 பேருக்கும் சேர்த்து 1400. ஏன்னா டிஸ்டன்ஸ் லாங் அப்படிங்கிறதுனால அந்த காஸ்ட் விச் இஸ் லைக் கேரளாலேருந்து மும்பை போறது. நம்ம முன்னாடியே புக் பண்ணோம், பிளான் பண்ணி புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டிக்கெட் ரேட் இத விட கம்மியா தான் வந்திருக்கும். நாங்க லாங் டிஸ்டன்ஸ் எடுத்ததுனால இந்த ரேட்டு. அண்ட் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, கேரளா இந்த பஸ்ஸும் புக் பண்ணிட்டோம் நாங்க முன்னாடியே. வெட்னஸ்டே நைட்டு 14த் அன்னைக்கு நைட்டு நாங்க கிளம்புறோம். அங்கிருந்து ஒரு மிட் நைட்ல தான் போய் இறங்குனோம். நாங்க போய் ஒரு செம்ம காமெடி பண்ணேன். மேப் பார்த்துட்டு கூகுள் மேப் சொல்ற வழியா சுத்தி போய் அது ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா ஸ்ட்ரெயிட் வழியில போகாம ஒரு பிரிட்ஜ் மேல ஏறி நைட்டு 2 மணிக்கு காமெடி பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட்லாம் டென்ஷன் ஆயிட்டான். ஸோ நாங்க ஃபுல்லா பேக் பண்ணிட்டு பஸ் ஏறி திரிஷூர் ரீச் ஆகி அங்கேருந்து ஸ்டேஷன் போய் ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் வெளியே உட்காந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஏசி வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணோம். அது மொத்தமா 240 ருபீஸ் ஆச்சுங்களா. மார்னிங் 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணோம். அங்கேயே ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நீட்டா இருக்கும். கொஞ்சம் தூங்குனாலும் சேஃப்டி அப்படிங்கிறதுனால நாங்க ஏசி வெயிட்டிங் ஹால் போயிட்டோம். அங்கேருந்து காலையில 6:30 மணிக்கிட்ட ட்ரெயின் ஏறினோம். நாங்க வீட்ல இருந்து போஹா பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு, ஒரு மத்தியானமா பக்கத்துல போகும்போது கேட்டரிங் என் ஹஸ்பண்ட் பார்த்து புக் பண்ணிடலாம். நம்ம பெங்களூர்ல அந்த மாரி வாங்கிக்கலாம்னு ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். என் லைஃப்ல அவ்வளோ கேவலமான பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லங்க. ஒரே ஒரு பிரியாணி அதுவே 300 சம்திங் வந்துச்சு. ஸோ அத சாப்பிட்டுட்டு அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற ஆப்ஷன் இல்ல. சாப்பிட்டுட்டு அங்கருந்து நாங்க கோவா ரீச் ஆனோம். போற வழி அவ்ளோ சூப்பர்பா இருந்தது. ட்ரெயின் போற ரூட் பத்தி சொல்லியே ஆகணுங்க. உங்களுக்கு டைம் இருந்தா நான் கண்டிப்பா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஃப்ளைட்ல போறதுக்கு இந்த மாரி ட்ரெயின்ல நாங்க ஸ்லீப்பர்ல தான் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப நீட்டா தான் இருந்துச்சு. நார்த் இந்தியா போற ட்ரெயின் எப்பவுமே கச்சகச்சன்னு இருக்கும். அந்த ஒரு பயத்தோட தான் போனேன். ஸ்லீப்பர் கோச்சே கொஞ்சம் நீட்டா தான் இருந்துச்சு. பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க போற வழி எல்லாமே நெறைய நீங்க மவுண்டெயின்ஸ் பார்க்கலாம். இந்த கிரீனரி நெறைய பார்க்கலாம். அதே மாரி பார்க்கலாம். ரிவர் பார்க்கலாம். எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்ஸையும் கிராஸ் பண்ணி போகும் அந்த ரூட்டு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. நாங்க போனது வேற மான்சூனா, நெறைய டனல் வழியெல்லாம் போச்சு. ரொம்ப எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். கோவா ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்க மட்கான்லேருந்து நாங்க நார்த் கோவா தான் போனோம். சவுத் கோவா போகலங்க. ஏன்னா நாங்க எதுவுமே பிளான் பண்ணல அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நார்த் கோவா மட்டும் இந்த டைம் போயிட்டு வந்துடலாம். இன்னொரு தடவ வேணா சவுத் கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால போனோம். அங்க போய் இறங்குனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி நெறைய ரீல்ஸ்லலாம் பார்த்து வச்சிருந்தேன். கோவா மைல்ஸ் ஆப் நமக்கு எப்படி ஊபர், ஓலா மாதிரி அங்க கோவா மைல்ஸ் அது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி கோவா மைல்ஸ் ஆப் செக் பண்றதுக்கு முன்னாடி அங்க கவர்மெண்ட்டோட அஃபிலியேட்டடா ஒரு டாக்ஸி சர்வீஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்டேஷன் பக்கத்துலயே. அங்க போய் செக் பண்ணா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1800 கிட்ட கேட்டாங்க நான் போ வேண்டிய லொகேஷன் பார்த்துட்டு.
2 பேருக்குன்னு. கோமெல்ஸ் ஆப்ல கம்மியா தான் காட்டுச்சு. 1200 என்னமோ காட்டுச்சு. ஸோ அதனால நான் கோமெல்ஸ் ஆப்லயே போலான்னு சொல்லிட்டு அத புக் பண்ணிட்டேன். நீங்க வாலெட்ல காசு லோட் பண்ணியிருக்கணும். லோட் பண்ணியிருந்தா தான் உங்களால ஃபர்ஸ்ட் புக்கிங் பண்ண முடியும். நீங்க திரும்பி வாலெட்ல மீதி இருந்தா நீங்க கோவாலேருந்து ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க. அது பிரச்சனை இருக்காது. நாங்க கண்டோலிம்ல தான் ஸ்டே புக் பண்ணியிருந்தோங்க. நாங்க தங்கியிருந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா, ஹில்டன் கண்டோலிம் பக்கத்திலேயே ஒரு ஹோம் ஸ்டே. இது பர்கான்சா பயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு. இதுல வீட்டு ஓனர் வந்து கீழ இருப்பாங்க. மேல வந்து 5 ரூம் மாதிரி இருக்கு. நம்ம ஹாஸ்டல் ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி செப்பரேட்டா பட் நல்ல ரூமா, நல்ல ஸ்பேஷியஸான ரூமு. காட்டு, பெட்டு, குட்டி மினி ஃப்ரிட்ஜு, உள்ளேயே வாஷ்ரூம் அட்டாச்டா. அந்த வாஷ்ரூம்குள்ள வந்துட்டு கீசர் ஃபெசிலிட்டி, ஒரு தனியா கபோர்டு, பால்கனி, துணி காய போடுற ஸ்டாண்டு அப்படின்னு எல்லாமே குடுத்துருந்தாங்க. காமனா ஒரு கிச்சன் கட்டியிருந்தாங்க. அந்த கிச்சன்ல கேஸ் ஸ்டவ் 2 கேஸ் ஸ்டவ் செட்டப் பண்ணியிருக்காங்க. இவங்க யாராவது வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒர்க்கேஷன்லாம் போவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்திரங்களும் அவங்களும் கொஞ்சம் சில பேசிக்கான யுட்டென்சில்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நீங்க வேணா ஏதாவது குரோசரிஸ் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அ நீங்க குழந்தைகள்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏதாவது பண்ணாலும் இந்த மாதிரி ஹோம் ஸ்டே கிச்சனோட இருக்கிற ஸ்டே எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வந்து 3 நாள் ஸ்டே பண்ணதுக்கு அரவுண்ட் 7500 சம்திங் ஆச்சு. மொத்தமா எனக்கு ஒரு 8.5 கிட்ட ஆச்சுன்னு வைங்களேன். ஸ்டேக்கு மட்டும். டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து Airbnb புக் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நெறையா வீடுகள் எல்லாத்துக்குமே நடுவுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க 2 வீலர் வந்து புக் பண்ணிட்டோம். ஒரு ஸ்கூட்டர் ரெண்டலுக்கு. ஸோ ரெண்டல் புக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து முக்கியமா ஒரு விஷயம் நீங்க எடுத்துட்டு போகணும். என்ன அப்டின்னா, அந்த கிச்சன் சமைக்கும் போதெல்லாம் ஒரு கேப் போடுவாங்கல்ல, அந்த மாரி நான் ஹெல்மெட் அவ்ளோ கண்றாவியா கேவலமா இருந்துச்சு. அவங்க குடுத்த ரெண்டல் ஸ்கூட்டியோட வர ஹெல்மெட். நீங்க ஸ்கூட்டிய வாங்குன உடனே ஃபுல்லா வீடியோ எடுத்துக்கோங்க. ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா? இது இருக்கா? ஏன்னா நம்ம திருப்பி குடுக்கும்போது நம்ம போட்ட மாரி காட்டிப்பாங்க. ஸோ அதனால வண்டி நீங்க புக் பண்ணும்போது அதுக்கு 1 டேக்கு 350 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. எக்ஸாக்ட்டா எனக்கு நம்பர்ஸ் தெரியல. பட் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்றேன். பிரைஸ் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத. நாங்க நைட் போயிட்டு அங்க ஸ்விக்கி இருந்துச்சு. ஸ்விக்கிலேயே ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா ட்ராவல் பண்ண டயர்ட் அப்படிங்கிறனால. 16த் மார்னிங் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா, அகூடா ஃபோர்ட் போலாம் பக்கத்துல. அப்படி வேற எங்கேயாவது போயிட்டு வரலாம் சும்மா அப்படிங்கிற மாரி எங்களுக்கு தான் பிளானு. அன்னைக்கு காலைல எந்திரிச்சு வண்டி வந்து அன்னைக்கு காலைல தான் எங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணாங்க. வண்டி வாங்கிட்டு இது ஓப்பன் பண்ணல. சீட் கவர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றோம். ஓப்பனே ஆகல. ஹெல்மெட் வேற உள்ள தான் இருக்கு அப்டின்ட்டு போயிட்டாங்க. சரி பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு போய் தேடிட்டு போனா, அங்க போனோம்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க எதுவுமே பண்ணல. அது அவ்ளோ துருப்புடிச்சு டைட்டா இருந்திருக்குன்னு வைங்களேன். அது மழைக்காலம் வேறயா. ஸோ அதனால நாங்க ஹெல்மெட் எடுத்து உள்ளேயே வைக்கிறத விட்டுட்டோம். ஏன்னா திருப்பி லாக் ஆயிடுச்சுனா என்ன பண்றது அப்படிங்கிறனால. அந்த ஹெல்மெட் தான் உள்ளலாம் வந்து என்னென்னமோ பூச்சியெல்லாம் இருந்துச்சு. அதனால என் ஹஸ்பண்ட கேப்ப போட்டு அதுக்கு மேலேயே ஹெல்மெட் போட சொல்லிட்டேன். டைரக்ட்டா தலையில போட வேண்டாம் அப்படின்னு. நான் அதனால தான் அவங்கள வந்து மாஸ்க் மாரி அந்த இது இருக்கும் இல்லைங்களா? ஒயிட் கலர்லாம் அது மாரி வாங்கிட்டு போய்க்கோங்க. உங்க முடி வேணும், மண்டை பத்திரமா இருக்கணும் அப்படின்னா. ஏன்னா நெறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கார்ஃப் மாதிரி ஏதாவது போட்டுட்டு கூட நீங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க டைரக்ட்டா. மத்த ஷேடோ ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் உங்களோட ப்ரூஃப் ஒண்ணு அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் 2 வீலருக்கு. அவங்க அந்த நம்பரும் வேணா என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். யார்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்க போற வழியில ஒரு சின்ன கடையில சாப்பிட்டோம். அது கோன்ஸ் லைக் அந்த ஊர்க்காரங்களே நடத்துற ஒரு ஃபுட் ஸ்டால்ல. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான். அதுல வந்துட்டு நாங்க எக் புர்ஜி, சப்பாத்தி, அப்புறம் சாண்ட்விச் அந்த மாரி ஐட்டங்கள் சாப்பிட்டுட்டு அங்கருந்து கெளம்புனோம். அங்க இன்னொரு விஷயம் கோவால பெட்ரோல் பங்க்லாம் பக்கம் பக்கமா இருக்காதுங்க. ரொம்ப தூரம் பெட்ரோல் பங்கே இல்லாம இருக்கும். அவங்க வாசல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டூல் போட்டு பெட்ரோலுக்கு வந்து பாட்டில்ஸ்ல ஊத்தி வச்சிருப்பாங்க. ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா ₹50 இந்த மாரி சார்ஜ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க முன்னாடியே வந்து பிளான் பண்ணி பெட்ரோல் அடிச்சுக்கோங்க. பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா, சுத்திட்டே இருக்க வேண்டியதா இல்ல நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். பக்கத்துல பெட்ரோல் பங்கே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கருந்து நாங்க நேரா அகோடா மியூசியம் போனோம். அகோடா மியூசியம், இந்த ஜெயில் மியூசியம்லாம் சொல்லுவாங்க. அந்த வியூலாம் நல்லா இருந்துச்சு. அதோட என்ட்ரி வந்து 200 கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதெல்லாம் ரொம்ப கிளீனா நெறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. அவ்ளோ நீட்டா ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணாங்க. அங்கருந்து முடிச்சுட்டு சரி அகோடா ஃபோர்ட் போலான்னு பார்த்தா, அவ்ளோ கூட்டம். எப்படி சொல்றது? நீங்க செம்ம டிராஃபிக் கரெக்ட்டா லாங் வீக்கெண்ட் வேறயா, அவ்ளோ பேர் அங்க இருந்தாங்க. அங்க பார்த்துட்டு நமக்கு இது வேலையாகாது சாமி. நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வந்து ஒரு கரி சம்திங் ஒரு பார் அண்ட் கிச்சன் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அது பேர் வந்து மறந்துட்டேங்க. அங்க வந்து நாங்க மத்தியானம் நான் இருந்த 3 நாளுமே மத்தியானம் லஞ்ச் நல்லா சூப்பரா சாப்பிட்டோம். ஒரு பெரிய ஹோட்டல்ல தான். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மத்த 2 மீலும் வந்து சிம்பிளா சாப்பிட்டுட்டோம். அதிகமா ஸ்பெண்ட் பண்ணது நாங்க லஞ்சுக்கு தான். அன்னைக்கு லஞ்ச் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1000 கிட்ட வந்துச்சு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு, அ
திருப்பி அங்கருந்து வண்டி எடுத்துட்டு இங்க போனோம். எங்க அப்டின்னா, அ அஞ்சுனா மார்க்கெட் போனோம். அங்க பெருசா சொல்லிக்கிற மாரி ஒண்ணுமே இல்லங்க. ஏன்னா நல்லாருக்கும், கம்மியா இருக்கும் அப்டின்னாங்க. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாரி தான் தெரிஞ்சது. எஸ்பெஷலி இந்த லேடீஸ்லாம் வந்து பீச் சைட்லாம் வித்துட்டுருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் சேர்ந்து கடைகள்லாம் புடிச்சு கடை போட்டுருப்பாங்க. அவங்க தாங்க நம்பர் 1 ஸ்கேமர். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நார்மலா கேட்டீங்கன்னா ரூ. 50 மத்த கடையில சொல்லுவான். அவங்க மட்டும் ரூ. 150 சொல்லுவாங்க. ரூ. 100 உங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அவங்க நிஜமா நான் தப்பு சொல்றதுக்காக சொல்லல. மத்த எல்லா கடைய கூட பரவால்ல. அந்த மாரி ஆட்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பயங்கரமா ஸ்கேம் பண்ணுவாங்க. அ அத விட கம்மியா அந்த மார்க்கெட் இல்லாம நாங்க ரிட்டர்ன் வந்து வேற ஒரு கடைக்கு வந்தோம் ஆன் த வேல. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருந்துச்சு எல்லா ஐட்டமுமே. நான் வந்து தெரியாம சில ஐட்டம்லாம் வாங்கிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பயங்கர ஸ்கேம் பண்ணுவாங்க. அந்த கையில போடுற பிரேஸ்லெட்லாம் 100, 150 அந்த ரேஞ்ச் தான் சொல்லுவாங்க. லைக் ரூ. 20, ரூ. 30 ஐட்டம் நமக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்து பார்கெயின் பண்ணாலும் சில பேர் தரமாட்டாங்க. இந்த பார்கெனிங் ஸ்கில் இருந்தா போய் வாங்குங்க. இல்லன்னா ஒண்ணுமே வாங்க வேண்டாம் தான் என்னோட சஜஷனா இருக்கும். அப்புறம் நாங்க நைட்டு வரும்போது வேற ஒரு கோனஸ் கடையில அவங்க ஸ்பெஷலா இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு நான் எப்பவுமே வந்து டிராவல் அப்படின்னு பண்ணா, அவங்க லோக்கல் ஃபுட் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவேன். அங்க அங்க வந்து ரொட்டி, அவங்க ஸ்டைல் கிரேவி எல்லாம் ஒரு சின்ன கடையில வாங்கிட்டு, அங்கேயும் ஒரு 250 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் ஆச்சு. நைட்டா சாப்பிட்டதும். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, பீச்சஸ்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்க முன்னத்த நாளே வந்து பிரெட், எக் இதெல்லாம் நாங்களே ரூமுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். மார்னிங் வந்து ஹோட்டல் போ வேண்டாம். நம்மளே வந்து கிச்சன் இருக்கு இல்லையா? மேகி அந்த மாரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மேகி, பிரெட் ஆம்லெட் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு காலைலயே கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெறைய பீச்சஸ் போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லா இடத்துலயும் போற இடத்துல என்ட்ரி ஃபீலாம் எதுவும் இல்லங்க. பீச்சுக்கு பார்க்கிங்ன்னு எல்லாத்துக்கும் பார்க்கிங். ஒரு பைக்குன்னா 50, கார்னா 100ன்னு நெறைய பார்க்கிங்ல தான் வந்து சார்ஜஸ் போகும். நாங்க 2, 3 பீச்சஸ் போய் பார்த்தோம். எனக்கு எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. அவ்ளோ கூட்டமா இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, குவேரியம் பீச் போலாம். இது ரொம்ப தூரம் தான். பட் இருந்தாலும் பரவால்ல. 2 வீலர்ல தானே போயிட்டு வரலான்னு போனோம். போற வழியில அவ்ளோ டிராஃபிக்கு. சரி பரவாயில்லன்னு ரொம்ப தூரம் போனோம். பட் அந்த பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. அந்த பீச்ல யாருமே இல்ல. நாங்க ஒரு 15 பேர் தான் இருந்திருப்போம். எனக்கு கவுண்ட் பண்ணலாம். பட் மான்சூன் டைம் அப்படிங்கிறனால, அங்கேயும் வந்து அந்த கேவ்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கெல்லாம் அலோவ் பண்ணல. நாங்க இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நான் வந்து பீச்ல எடுத்திருந்திருப்பேன். அந்த பீச்ல தான் எடுத்தோம். நெறைய பேர் அங்கருந்து பிகினி ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்க அவ்ளோ காமா யாருமே ரொம்ப ஆக்வர்டா இல்லாம அவங்கவங்க பிரைவேட் பீச் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கருந்து கெளம்பி நாங்க ரிட்டர்ன் வரும்போது ஒரு கடையில சாப்பிட்டுட்டோம். அந்த ஹோட்டலும் சூப்பரா இருந்துச்சு. அவங்க சைடு ஃபிஷ்லாம் வந்து ரவா போட்டு ஃப்ரை பண்ணி தந்தாங்க. தென் ரைஸு, கறி அதெல்லாமே கோவா ஸ்டைல் ஃபுட்டே சாப்பிட்டுட்டோம். அங்க ஒரு ஸ்வீட் குடுத்தாங்கங்க. அதோட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. மேபி ஞாபகம் இருந்தா ஏதாவது என்னோட இன்ஸ்டா ஸ்டோரில அந்த மாரி மென்ஷன் பண்றேன். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு சாப்பிட்டோனே அவ்ளோ புடிச்சிருச்சு. அடடா! இன்னொன்னு வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. நான் அதுக்கப்புறம் இங்க எங்க ரூம் பக்கத்துல இருந்து ஒரு கடையில சாப்பிட்டேன் அந்த ஸ்வீட். அந்த ஸ்வீட் அதே அளவுக்கு அங்க இல்ல. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ புட்டிங் மாதிரி இருந்துச்சு. கோகனட் மில்க்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க போல. பட் ரொம்ப நல்லா இருந்தது. அத சாப்பிட்டுட்டு நாங்க ரூமுக்கு வந்து திருப்பி ஃப்ரெஷ் ஆயிட்டு, இங்க க்ரூஸ் போலான்னு போனோம்.